ஐஷு உண்மையிலே இப்படி மோசமா மாறுவா அப்படின்னு உண்மையிலே இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பாவும், அதே மாரி ஐஷுவும் இப்போ ரொம்ப அதாவது திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது வெண்பாவுக்காக வந்து தன்னோட அம்மாவான இந்த தீபிகா கிட்டயே வந்து எந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வெண்பா கிட்ட வந்து இப்போ சேலஞ்ச்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஐஷு வந்துட்டு இந்த மாரி உன்னை விட 5 செகண்டாச்சும் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணி தான் ஆகுவேன். அதாவது அ அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க. இதுல எந்த ஒரு கெட்ட விஷயமா அப்படின்ற மாரி வந்து கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இதுல இருந்தே வந்து வழி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அதே சமயத்துல ஐஷுவோட மனசுக்குள்ள வெண்பா கெட்டவ, வெண்பா வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டா, அதுவும் இல்லாம நம்ம விளையாடி ஜெயிச்சோம். ஆனா வெண்பா என்னடான்னா விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த வச்சு கடைசியில தீபிகா மேடம் வந்துட்டு இப்படி வந்து ஐஷுவோட மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு விதைய விதைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ இந்த தீபிகா மேடம் வந்துட்டு நம்ம ஐஷுவோட மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐஷுவோட மனசு ஏற்கனவே ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு விஷயத்த வச்சு அடுத்தடுத்து வந்து வெண்பாவை வந்து ஜெயிக்கணும், அதுவும் இல்லாம வெண்பாவை வந்து தோக்கடிக்கணும், இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா நான் வெண்பாவை தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ வந்து ஐஷு வந்து தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த தீபிகா மேடம் வந்துட்டு உண்மையிலேயே இவ்ளோ கேவலமா நடந்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து இந்த தீபிகா மேடம் இருந்துகிட்டு ஐஷு கிட்ட, இங்க பாரு ஐஷு, அதாவது நீ வந்து உன் அப்பாவை வந்து நீ நம்பவே நம்பாத. அவங்க எப்பவுமே வந்து அந்த மல்லி, அதே மாதிரி வெண்பா இவங்க பக்கம் தான் இருப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து உனக்கு எவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்து இந்த செஸ்ல உன்னை ஜெயிக்க வச்சேன். ஆனா அந்த வெண்பா என்ன பண்ணா, சாமர்த்தியமா வந்து நான் விட்டு கொடுத்துதான் நீ ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டா. அதே சமயத்துல இப்போ அந்த வெண்பாவை நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், கண்டிப்பா இது நடக்கும் பாரு, உன் அப்பாவை நம்பாத, என்ன நீ நம்பு, நான் இந்த ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏற்கனவே வெண்பாவை வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என் பொண்ணோட அதாவது ஐஷு கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கணும், அதாவது நீ உண்மையிலே ஜெயிச்ச, நான் வந்து விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நீ எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரூடா நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வெண்பாவுக்கும் நல்லாவே தெரியும், அதாவது ஐஷு வந்து விட்டு கொடுத்தா, ஐஷு கிட்ட வந்து விட்டு கொடுத்திருந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயத்துல வந்து ஐஷு கிட்ட மன்னிப்பு கேட்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் வந்து நம்ம வெண்பா வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது கிடையாது. ஆனா நம்ம எதுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் இதா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு தப்பும் செய்யல. அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி வந்து அதாவது ஐஷு வந்து அவளா ஜெயிச்சிருந்து அதுக்கப்புறம் வெண்பா இருந்துட்டு இல்ல நான் தான் வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அங்க மன்னிப்பு கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயத்துல வெண்பா இருந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கராரா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் தீபிகா மேடம் வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அதாவது இங்க வந்து மறுபடியும் வந்து கேள்வி கேட்கிறாங்க, நீ என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைம்ல வெண்பாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்கும் போது உண்மையிலேயே மல்லிக்கு செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா மல்லிக்கு இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு இந்த தீபிகாவோட கையை பிடிச்சி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இதுக்கு மேல என் பொண்ணு பக்கம் வந்து நீங்க தலை வச்சு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன், அதே மாதிரி உன் நான் சும்மா விட போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்துட்டு தீபிகா மேடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இங்க வந்து என்ன தப்பு நடந்திருந்தாலுமே கூட வெண்பாவோட வெண்பா மேல கையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி மல்லி வந்துட்டு சரியான நேரத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்து வெண்பாவையும் காப்பாத்துறாங்க. அதே மாதிரி தீபிகா மேடத்துக்கு ஒரு பாடத்தை வந்து புகட்டுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, வெண்பா வந்து அந்த ஐஷுக்கு அதாவது இந்த செஸ்ல அவ வந்து உண்மையிலேயே வந்து விட்டு கொடுத்துதான் இருக்கா, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உன் பொண்ணு ஐஸ்வர்யா தான் வந்து எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி தீபிகா மேடம் வந்துட்டு மல்லி என்ன என்னையே நீ அடிக்கிற, அதாவது உன் பொண்ணை வந்து நான் என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க விடாம நான் அதாவது அந்த ஒரு விஷயத்துல வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன், கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க இன்னமும் திருந்தவே இல்லை, அதாவது இந்த வேலை கிடைச்சதே வந்து எங்களால தான், நீங்க மறுபடியும் வந்து போலீஸ் வேலையில வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நாங்க தான். ஆனா அந்த ஒரு விஷயத்தையுமே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்னதான் வந்து
இந்த கேஸ்ல என்ன சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இங்க வெண்பாவோட விஷயத்துலயும் ஐஷுவோட விஷயத்துலயும் நீங்க தலையிடாதீங்க. அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஆனா நீங்க தான் வந்து ஐஷுவோட மனசுல நஞ்ச வந்து விதைச்சிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ஐஷு வந்து இப்படி மாறி நிக்கிறான். அதே மாதிரி இந்த ஒரு போட்டியில அவங்க 2 பேரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பா முன்னாடி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த தீபிகா மேடத்துக்கு இன்னொரு ஒரு பதிலடியும் கிடைக்குது. நம்ம வெண்பா இருந்துட்டு, "இங்க பாருங்க அ அதாவது ஆன்ட்டி நான் வந்து உண்மையிலேயே ஐஷுவுக்கு நான் விட்டு தான் குடுத்தேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா ஐஷு தான் வந்து எல்லாத்தையுமே தப்பா நெனச்சுட்டு இருக்கா. அதுவும் இல்லாம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கேலியும், கிண்டலும் பண்ணதுனால, ஐஷு வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கா. இதுக்காக ஐஷு கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறது கண்டிப்பா நான் வந்து கேட்கிறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ ஐஷு கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு ஐஷு நீ தான் வந்து உண்மையிலேயே ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் ஐஷு வந்துட்டு இப்போ வந்து சவால்லாம் விடுறாங்க. இந்த மாதிரி வந்து உன்னை விட 5 நிமிஷம் வந்து முன்னாடியே நான் வந்து இதுல இது பண்றேன் பாத்தியா உன்னோட இதை வந்து பீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஐஷு வந்துட்டு சவால்லாம் விட்டுருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் தான். அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த ரிலே ரேஸ்லயும் வந்து 2 பேருமே ஜெயிப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.